ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் உள்ள இயல் 2 வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இயல் 2ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலப்பதிகாரம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் சிலப்பதிகாரம் பற்றி பார்ப்போம். இந்த சிலப்பதிகாரத்தோட கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதையை வந்து நான் ஷார்ட் நோட்ஸாக வந்து எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த கதையை வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஓகேவா? இந்த முன்கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதை உள்ளே வந்து பார்ப்போம். ஓகே, இந்த சிலப்பதிகாரத்தில் உள்ள மதுரை காண்டத்தில் உள்ள வழக்குரை காதை அப்படிங்கிறது தான் இதோட ஹெட்டிங்கு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கதை, முன்கதை சுருக்கம் என்ன, கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே வந்து பார்த்துருவோம். காவிரி பூம்பட்டினத்தோட பெருவணிகன் மாசாத்தூனோட மகன் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவலன். அதே மாதிரி காவேரி பூம்பட்டினத்தோட பெருவணிகன் மாநாயக்கனோட மகள் தான் வந்து கண்ணகி. இவங்க ரெண்டும் திருமணம் செஞ்சு ஒன்றா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆடல் அரசி மாதவி மேலே வந்து விருப்பம் கொண்ட கோவலன் வந்து பார்த்தீங்கன்னா மாதவி கூட வந்து போயிடுவார். மாதவி கூட போயிட்டு அவருடைய செல்வத்தை எல்லாத்தையும் வந்து இழந்துருவார். அப்படி செல்வத்தெல்லாம் இழக்கும்போது மாதவி வந்து அங்கே உள்ள ஒரு இந்திர திருவிழாவில் காணல் வரி பாடல் அப்படிங்கிறத ஒன்றை வந்து பாடுவாங்க. அந்த காணல் வரி பாடலை வந்து கோவலன் கேட்டுக்கிட்டு அதை தப்பாக புரிஞ்சுக்கிடுவார். மாதவி வந்து நம்மளை தான் எதோ தவறாக சொல்கிறா அப்படிங்கிறது மாதிரி எதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்பி பேக் டு கண்ணகிக்கு வந்துடுவார். ஓகேவா? கோவலன் வந்து மாதவி மேலே ஆசைப்பட்டு மாதவி கூட போயிட்டு செல்வத்தெல்லாம் இழந்துட்டு மாதவி வந்து இந்திர விழாவில் வந்து காணல் வரி பாடல் பாடும்போது அதை கோவலன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவலன் வந்து மீண்டும் கண்ணகி கிட்ட வந்துட்டு இழந்த செல்வத்தெல்லாம் மீட்கணும் அப்படின்ட்டு மதுரைக்கு வந்து வாணிகம் செய்ய கோவலனும் கண்ணகியும் 2 பேரும் வந்து போவாங்க. அப்படி போகும்போது கவுந்தியடிகள் அப்படின்ட்டு ஒரு சமணத்துறை வந்து அவங்களுக்கு வழித்துணையாக வந்து வருவாங்க. அதே மாதிரி இந்த கவுந்தியடிகள் வந்து மாதிரி அப்படிங்கிறதவங்க ஒருத்தவங்க வந்து மதுரையில் இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து கோவலனையும் கண்ணகிக்கும் வந்து அடைக்கலம் வந்து கொடுக்கும்படி சொல்லி அவங்கள அங்கே விட்டுருவாங்க. ஓகேவா? அது மாதவி, இது மாதிரி வீட்டில் தான் கோவலன் அண்ட் கண்ணகி வந்து அடைக்கலம் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்னு வச்சுக்கோங்க, கண்ணகியோட கார் சிலம்பு வந்து விற்க வந்து கோவலன் வந்து மதுரை மாநகருக்கு வந்து போவார். மதுரையோட அந்த நகருக்கு வந்து போவார். மதுரையோட அந்த சந்தை இருக்கும்ல, அங்கே போயிட்டு கோவலன் வந்து கண்ணகியோட கார் சிலம்பு வந்து விற்கிறாங்க. இதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னனோட பொற்கொள்ளன் வந்து ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பாண்டிமாதேவி அப்படின்ட்டு, பாண்டிய மன்னனோட ஒய்ஃப் வந்து பாண்டிமாதேவி, அவங்களோட கார் சிலம்பு வந்து இவன் வந்து களவாண்டிருப்பான் இந்த பொற்கொள்ளன். ஆனால் இவன் வந்து பழைய யார் மேலேயாட்டு போடணும்னு தேடிக்கிட்டு இருப்பான். கரெக்டாக வந்து இந்த கோவலன் வந்து இந்த ஒரு கார் சிலம்பு வச்சுக்கிட்டு சுற்றுவார். அப்போ வந்து இந்த பொற்கொள்ளன் என்ன சொல்லுவான்னா, பாண்டிய மன்னன்ட்ட, மன்னா, பாண்டிமாதேவியோட சிலம்பை வந்து ஒரு கோவலன் அப்படின்ட்டு ஒரு பொற்கொள்ளன் வந்து களவாடி சந்தையில் வந்து வித்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுவார். இதை வந்து கேட்ட பாண்டிய மன்னன் வந்து எந்த விட ஒரு ஆராயணும்ல, இந்த பொற்கொள்ளன் வந்து உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா அப்படின்ட்டு எந்த வித ஆராய்வும் நடத்தாமல் அந்த கோவலனை கொன்னுட்டு அந்த சிலம்பு வந்து இங்கே கொண்டு வாங்க அப்படின்ட்டு பாண்டிய மன்னன் வந்து உத்தரவிட்டுருவார். இதை பாண்டிய மன்னன் உத்தரவிட்டோன்னே இவங்க போயிட்டு கோவலனை கொன்றுவாங்க. கோவலனை கொன்னுட்டு அந்த சிலம்பு இருக்குல்ல, அந்த சிலம்பு எடுத்துட்டு பாண்டிய மன்னன்ட்ட கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி இருக்காங்களா, மாதிரிக்கு தான் இந்த கோவலன் இறந்தது ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து தெரியும். மாதிரிக்கு நியூஸ் தெரிஞ்சோன்னா மாதிரி மூலயமா வந்து கண்ணகி வந்து இந்த நியூஸை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கண்ணகிக்கு நியூஸ் தெரிஞ்சோன்னா கண்ணகி சும்மா இருப்பாங்களா? என் கணவன் வந்து கல்வன் கிடையாது, அவர் உண்மையான ஆளு அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காண்டி பாண்டிய மன்னனோட அவைக்கு செல்வாங்க. அவைக்கு சென்று சொல்லுவாங்க, நீங்கள் என்ன எந்த விதமான ஆராய்வும் நடத்தாமல் என் கணவன் கோவலனை எப்படி கொள்ளலாம், நான் கோவலனோட ஒய்ஃபு, அவர் கல்வன் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டிய மன்னன் சொல்லுவார், திருடனாக இருந்தால் கொள்ளதான் செய்வாங்க, அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி சொல்லுவார். என் கணவன் திருடனே கிடையாது, உங்களுக்கு எப்படி உண்மைக்கும் அவர் திருடனே எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி சொல்லுவாங்க. கண்ணகி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் கார் சிலம்பு வந்து மாணிக்க பரல்களை கொண்டது அப்படின்ட்டு கண்ணகி சொல்லுவாங்க. அப்போ வந்து பாண்டிய மன்னன் சொல்லுவார், என்னுடைய இது வந்து முத்துக்கள் தான், என்னுடைய கார் சிலம்புல முத்துக்கள் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த சிலம்பு வந்து ஒன்று வந்து இவங்க கோவலன்ட்ட இருந்து பிடுங்கிட்டு போய் பாண்டிய மன்னன்ட்ட கொடுத்தாங்கல்ல, அந்த சிலம்பு வந்து அவையில் எடுத்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தோடனே கண்ணகி போட்டு அதை உடைப்பாங்க. கண்ணகி அதை போட்டு உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க பரல்கள் வந்து வெளியே சதுரும். அதில் ஒரு மாணிக்க பரல் வந்து மன்னனோட வாயில் உதட்டில் போய் வந்து விழும். அப்படி மன்னனோட உதட்டில் விழும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், மன்னன் வந்து ஐயோ இப்படி ஆகிட்டேன், நான் தான் கல்வன், நான் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, விசாரிக்காமல் இப்படி பண்ணிட்டேனே, ஆராயாமல் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ட்டு மன்னன் வந்து மயங்கி விழுந்துருவார். மன்னனோட மனைவி பாண்டிமாதேவி அவங்க வந்து அவர் மயங்கி விழுந்தார்ல, அவருடைய காலை தொட்டுட்டு இவங்க இறந்துருவாங்க. மன்னன் இறந்துட்டாருன்னு போட்டிருக்க மாட்டாங்க, மன்னன் மயங்கி விழுந்தாரு, அவங்களோட மனைவி தான் வந்து இறந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருவாங்க. இதான் வந்து என்னன்னா இந்த சிலப்பதிகாரத்தோடைய இந்த காண்டத்தில் உள்ள இந்த கதை. ஓகேவா?
இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கதையை இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸாக எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு எப்போவுமே வந்து மறக்காது. இந்த கதையிலேருந்து கேள்வி கேட்பாங்களா அப்படி கேட்டால் எனக்கு உறுதியாக தெரியல. ஆனால் இந்த கதை வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா முன்கதை சுருக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களே, இந்த முன்கதை சுருக்கம் ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாடல் வரி வரும். இந்த பாடல் வரிலாம் நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது. அதேமாதிரி இந்த பாடல் வரி, இந்த பாடல் பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கிளைமேக்ஸ். நான் சொன்ன கிளைமேக்ஸ் இங்கேருந்து தான் வரும். கண்ணகி வந்து போய்கிட்டு புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும் தன் அரண்மனை மணி ஒளி சத்தத்தை கேட்ட பசுவின் துயரத்தை அறிந்து தன் மகனையே கொன்ற மனுநீதி சோழனும் இருந்த புகார் நகரத்துல இப்படி ஒரு அநீதி வந்து இழைச்சிட்டீங்களே, மாசாத்துவனின் மகன் கோவலன் வந்து நான் மனம் புரிந்து அவனை நீங்க கொன்னுட்டீங்களே, அவன் நல்லவன் அப்படிங்கிறது மாதிரி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கொலை செய்யப்பட்ட கோவலனோட மனைவி கண்ணகி தான் வந்து நான் அப்படிம்பாங்க. கல்வினை கொலை செய்தல் அப்படிங்கிறது கொடுங்கோல் ஆட்சி கிடையாது, அது வந்து அரசு நீதி அப்படின்ட்டு இவர் பாண்டியம்மன் சொல்லுவார். அப்போ தான் என்னுடையது மாணிக்கப்பரல், உன்னோடது முத்துக்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது அதை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா மாணிக்கப்பரல் வந்து அவரோட உதட்டில் வந்து படும். ஓகே, நான் சொன்ன கதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அவர் உதட்டில் வந்து படும். அதுக்கப்புறம் அவர் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணிட்டு ஓகே பாண்டிமாதேவின்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க மனைவி பேர் கோப்பெருந்தேவியா, மன்னனின் மனைவி. மன்னனின் மனைவி பேர் வந்து கோப்பெருந்தேவி. ஸோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோ. ஆனால் பாண்டிமாதேவின்னு இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ந்து வந்து இறந்துருவாங்க. இந்த சொற்பொருள்லாம் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு அது லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஆசிரியர் குறிப்பு வரும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சேர்ந்தவர். அப்போ அவருடைய தந்தை வந்து இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் வந்து நற்சோனை, அவருடைய தமையன் வந்து சேரன் செங்குட்டுவன். இவர் வந்து இளையவராக இருக்கும்போது இளங்கோ தான் வந்து நாட்டை வந்து ஆழ்வார் அப்படின்ட்டு ஒரு கணியன் வந்து சொல்லுவார். அதை வந்து பொய்யாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இளமையிலே வந்து அவருடைய துறவு வாழ்க்கை வந்து போயிடுவார். துறவு வாழ்க்கை எங்கே போவார்னு பார்த்தீங்கன்னா குணவாயர் கோட்டம் அப்படிங்கிறத இடத்துக்கு போயிடுவார். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். இல்லை ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதுவும் முக்கியம். இந்த யார் சொன்னதுன்னு பல முறை கேட்டிருக்காங்க. யாமிருந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்குமென்னே பிறந்ததில்லை, உண்மை வேறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்ட்டு இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இதில் பாதி இதில் வந்து இதுவரை கொடுப்பாங்க. யாம் இருந்த புலவர்களே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் காணவில்லை, இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி போல் இந்த வார்த்தை வந்துட்டனால யார் பாரதி யார் அப்படின்ட்டு டக்குன்னு ஆன்சர் வந்து போட்டுருங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நூற்குறிப்பு. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் தான் என்னது சிலப்பதிகாரம்னு வருது. கண்ணகியோட கார் சிலம்பை பற்றியான முதன்மையை வச்சு இந்த கதை உருவானதுனால இது சிலப்பதிகாரம். கண்ணகியோட கார் சிலம்பு வச்சு தானே இந்த கதை உருவாக்கி இருக்கா, அதனால இது சிலப்பதிகாரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இல்லை 3 காதம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு 3 காண்டம் இருக்கு. மொத்தம் 30 காதைகள். புகார் காண்டத்தில் 10 காதைகளும், மதுரை காண்டத்தில் 13 காதைகளும், வஞ்சி காண்டத்தில் வந்து 7 காதைகளும் அப்படின்ட்டு இந்த 30 காதைகள் வந்து பிரிந்துள்ளது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உரையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்ட்டு இதுக்கு பேர் வந்து வழங்குவாங்க. அடுத்து இன்னொன்று சொல்லியிருப்பாரு. இதற்கு முன்னாடி நான் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல, வையகமே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா பாரதிதாசன்ட்டு, தமிழ்நாடுன்னு வந்தால் பாரதியார்னு வரும்னு சொல்லியிருந்தா இங்கே வந்திருக்கா தமிழ்நாடு. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. ஸோ இந்த நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு வந்துட்டுனா பாரதியார். வையகமேன்னு ஒரு இது வந்து போன இதில் பார்த்தோமா, அதுக்கு வந்து பாரதிதாசன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாடப்பகுதியில் வந்து வழக்குரை காதை, மதுரை காண்டத்தில் வழக்குரை காதையில் 10வது காதையை வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இப்போ பார்த்தது வந்து என்னது 10வது காதையில் உள்ள இது. ஐம்பெருங்காப்பியங்கள் எது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணியும், வளையாபதி, குண்டலகை செய்து 5 ஐம்பெருங்காப்பியங்கள். இதில் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதோட கதை தொடர்பு வந்து அடுத்தடுத்து வந்து இருக்கும். ஏன்னா மாதவியோட மகள் தான் வந்து மணிமேகலை அப்படிங்கிறது மாதிரி கதை போகும். அதே மாதிரி இசை நாடகமே சிலப்பதிகாரத்தின் கதை உருவம். ஸோ சிலப்பதிகாரத்தின் கதை உருவம் என்னது நாடகமா என்னன்ட்டு கேட்டால் என்ன சொல்லணும், சிலப்பதிகாரம் இசை தான் வந்து என்னது சிலப்பதிகாரத்தோட கதை உருவம் அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்த நூல் எழுந்த வரலாறு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன், சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள் இவங்க 3 பேரும் வந்து
மலைவாழ் மக்கள் அந்த மலைவளம் காண வந்து சென்றிருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள மலைவாழ் மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேங்கு மரத்தின் மேலே வந்து ஒரு பெண் தெய்வத்தை வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. அந்த பெண் தெய்வத்தை பார்த்து இவங்க யாருன்னு கேட்கும்போது சாத்தனார் சொல்லுவார், இவங்களோட கதை, இந்த பெண்ணோட வரலாற்று கதையை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லும்போது கோவலன் கண்ணகி, ஓகேவா, கோவலன் கண்ணகி கதையை வந்து சாத்தனார் வந்து இதை வந்து இங்கே ஷார்ட் எழுதி வச்சுக்கோங்க. சாத்தனார் வந்து இந்த கதையை தெரியும் பாரு. சாத்தனார் வந்து கோவலன் கண்ணகி கதையை வந்து சொல்லுவார். அப்போ கோவலன் கண்ணகி கதையை சொல்லும்போது இளங்கோவடிகள் வந்து என்ன சொல்லுவார்னா, சரி இந்த கதையை வந்து யாம் ஏற்றோம்னா நான் ஏற்றுதேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது இவர் சாத்தனார் என்ன சொல்லுவார்னா, அடிகள் நீங்களே ஏற்றுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இப்படி சிலப்பதிகாரம் உருவான கதை. அழகாக கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கில் நீட்டாக கலர் போட்டு அழகாக இருக்கும். எல்லாம் டக்கு டக்குன்னு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த நூலோட பயன், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்ட்டு இந்த 3 பெரும் உண்மைகளை வந்து சிலப்பதிகாரம் உணர்த்துகிறது அப்படின்ட்டு இதையும் வந்து கேட்பாங்க. இல்லை ஏதாட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இது எந்த நூலில் வந்து பயின்று வந்துள்ளது அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க சிலப்பதிகாரம். ஓகே, புக் பேக் பார்ப்போமா. இரட்டை காப்பியங்கள் என்பன வந்து இது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையபதி கொண்டல்கேசி வரும். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவள். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படுத்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். அடுத்து எதுகைன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. வருக தருக நற்றிடம் கொற்கை. மோனைனா முதல் எழுத்து கல்வனை கடுங்கோ யானோ யானை. அடுத்து இந்த காண்டங்களை பொறுத்து புகார் காண்டத்தில் எத்தனை காதை சொன்னோம்? 10 காதை. மதுரைக்கு 13, வஞ்சிக்கு வந்து 10. ஸோ 10 13 7. வஞ்சிக்கு வந்து எத்தனை? 7. மொத்தம் 30 காதைகள். ஓகே, அதேமாதிரி இந்த பாட்டெல்லாம் ஃபுல்லாக படிக்காமல் விட்டுறாதீங்க. ஓகேவா, இந்த பாட்டெல்லாம் படித்து இந்த பொருள் வந்து இதில் எத்தனை பாட்டு? நிறைய பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பாடெல்லாம் படிச்சுட்டு இந்த பொருளை வந்து ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் கதை, நான் சொன்னது மெயின் கதை. அது போக வந்து உள்ள ஒரு சில கதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்தது தமிழ் வளர்ச்சி அப்படின்ட்டு பாரதிதாசன் வந்து ஒன்று எழுதியிருப்பார். அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட நூற்குறிப்பு வந்து பார்த்துருவோம். நூற்குறிப்பு இல்லை வந்து ஆசிரியர் குறிப்பு இருக்காது, நூற்குறிப்பு மட்டும்தான் இருக்கும். அதை வந்து பார்த்துருவோம். சரி, இல்லை நூற்குறிப்பு இருக்காது, ஆசிரியர் குறிப்பு இருக்கும். அதை பார்த்துருவோம். பாரதிதாசனுடைய நூற்குறிப்பு. பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். இவர் வந்து 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29 புதுவையில் வந்து பிறக்கிறார். கனகசபை வந்து இவரோட அப்பா பேர், லட்சுமி அப்படிங்கிறது இவருடைய அம்மா பேர். பாரதியின் மேலே கொண்ட பட்டின் காரணமாக இவருடைய பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டாரு. இவர் வந்து பாவேந்தர், புரட்சி கவிஞர் அப்படின்ட்டு இவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து வழங்கப்படுகிறது. சிறந்த கவிஞர்களுக்கான வருஷ விருது வந்து பாவேந்தர் விருது அப்படின்ட்டு வழங்கப்பட்டு வருகிறது. திருச்சியில் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து ஒன்று இயங்கி வருகிறது. மேலும் இவருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது தமிழக அரசினால். இவருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விளக்கு, 2 வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு. இல்லை இந்த தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது புதுசாக இருக்கும், மீதி எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததா இருக்கும். குடும்ப விளக்கு, 2 வீடு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் இயக்கம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வந்து இவருடைய நூற்குறிப்பு. அதை தான் வந்து இங்கே ஒரு பேராகிராஃபாக வந்து எழுதி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதோடைய புக் பேக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிறது நூலோட ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து புரட்சி கவிஞர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இப்போ இந்த இது பார்த்துறோம். பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதான். இந்த பாடல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும், இதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களோடு கண்டு, ஓகே, டிரான்ஸ்லேஷன் பண்ணி தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தவும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடம் வேண்டும். இதில் வந்து எந்த லைன்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன், இந்த 2 லைன் இருக்குல்ல, இந்த 2 லைன் முக்கியம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இது வந்து நியூ புக்கில் இருக்கும். இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். இந்த லைனை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். அது போக இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திட வேண்டும்,
எளிமையால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாடிடம் வேண்டும். இதையும் வந்து கேட்பாங்க. இப்போ இதை கேட்டால் வந்து இது என்னது பாரதாசனோட வரிகள் அப்படின்ட்டு சொல்லிடணும். அவ்வளோதான். இதை உங்களுக்கு படித்தாலே புரியுதுல. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதணும், இலக்கண நூல்லாம் வந்து நம்ம புதுசாக எழுதணும், வெளியுலகில் உள்ள சிந்தனைக்கு ஏற்ப நம்ம செயல்படணும், செந்தமிழை செழுந்தமிழை மாற்றணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அடுத்து இந்த செகண்ட் பேராகிராஃப் அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. உலகியலின் அடங்குகளுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தரை இல்லாமல் ஊரறியும் தமிழ் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவச நூற்கலங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம். குறைகளை களைந்து குறை களைந்தோம் இல்லை. தலைமுறைகள் பல கழிச்சிட்டோம், குறை களைந்தோம் இல்லை. தகத்தக தமிழை தாப்பிப்போம் அப்படின்னா வளர்ப்போம் வாரீர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இதோட பொருள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்ன சொல்கிறாங்க, தமிழ் நூல்களை வந்து எளிய நடையில் எழுத வேண்டும், இலக்கண நூல்களை வந்து புதிதாக படிக்க வேண்டும், உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தி விளக்கப்படங்கள். ஓகேவா, உலகில் வரக்கூடிய புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு விளக்கப்படங்களோடு நூலாக்கி செந்தமிழை வந்து செழுந்தமிழாக்க வேண்டும் அப்படின்ட்டோம். வறுமையால் வந்து ஒரு தமிழன் வந்து படிக்கவில்லைனால் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ள எல்லாரும் வந்து நாணம் அடைதல் வேண்டும். நாணிடவும் அப்படின்னா வந்து என்னதுன்னா வெக்கப்பட வேண்டும் அப்படின்ற அர்த்தம். இது முதல் பாடலோட. இரண்டாவது பாடல் ஸ்டான்ஸோட வரி என்னன்னா, பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லாரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில். எல்லாரும் படிக்கணும்னா என்னது, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி வெளியிட வேண்டும் எல்லா துறை நூல்களையும். தமிழ் அறிவை வந்து மதங்களுக்குள் வந்து அடக்காம வந்து வேண்டும். இலவச நூல்நிலைகள் வந்து ஊர்தோறும் வந்து திறக்க வேண்டும். தமிழினின் பெருமையை சொல்லி சொல்லி அதில் உள்ள காலத்தை கழிச்சிட்டோம், அதில் உள்ள குறைகளை நீக்கி புதுமைகளை வந்து இன்னும் படைக்கலை. வருங்காலத்திலேயாட்டும் அதை வந்து புதுமையை படிக்கணும். மொழியின் ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் வாரீர் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ஸோ தமிழை பற்றி பேசியே காலத்தை கடத்திட்டோம், அதில் உள்ள குறைகளை நீக்கி புதுமைகளை படைத்தோம் இல்லை, புதுசாக ஒன்றும் படைக்கலை, உலகில் உள்ள ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் வாரீர் அப்படின்ட்டு முடிச்சிருப்பேன். தமிழை பற்றியான ஒரு பாட்டு, அவ்வளோதான். இல்லை உள்ள இதெல்லாம் மித்தெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பெரியாரோடைய விடுதலை சிந்தனை. இதில் வந்து இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். தொண்டு செய்து பழுத்தப்பழும் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகத்தொழும் மணக்குகையில் சிறுத்தையிலும் அப்படின்ட்டு பெரியாரை பற்றி பாரதிதாசன் வந்து பாடியிருப்பார். இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் வரும் என்று யாரை கூறியதுன்னா பெரியாரை பற்றி பாரதிதாசன் வந்து கூறியது. ஓகே, பெரியார் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து பெண் விடுதலை சிந்தனைகளை 2 வகையாக வந்து பிரிக்கிறார். ஒன்று வந்து அடிப்படை தேவை அப்படின்ட்டு, இன்னொரு வந்து அகற்றப்பட வேண்டியவை அப்படின்ட்டு. அடிப்படை தேவையில் பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, அரசு பணி இதெல்லாம் வந்து பெண்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டும், அகற்றப்பட வேண்டியவை அப்படின்ட்டு குழந்தை திருமணத்தை அகற்ற வேண்டும், மனக்கொடையை அகற்ற வேண்டும், கைம்பெண் வாழ்வை வந்து கைம்பெண் மறுவாழ்வை வந்து ஊக்குவிக்க வேண்டும். கணவர் இறந்துட்டாருன்னா அவங்க விதவை ஆயிட்டாங்கன்னா மீண்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். இல்லை ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும். பெண் கல்வி, பெண்கள் வந்து கல்வி கற்றால்தான் வந்து இந்த சமூக மாற்றங்கள் வந்து நிகழும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் முக்கியமானது. பெண் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்ட்டு பெரியார் சொல்லியிருப்பார். ஆண்கள் வந்து பெண்களை படிக்க வைக்க வேண்டும் அப்படின்ட்டு பெரியார் வந்து சொல்லியிருப்பார். பெண் உரிமையை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு வந்து பெண் வந்து இழைப்பு இல்லை, கணவருக்கு வந்து அடிமையாக வந்து வேலை செய்வது தான் பெண்ணோட வேலை வந்து கிடையாது. பெண்கள் வந்து தொண்டாற்றும் புகழ், ஓகேவா, நாட்டு மக்களுக்கு சமுதாய பணியாற்றும் தொண்டாற்று புகழ் பெற்று பெண்மணிகளாக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனமும் வந்து அவங்களுக்கு ஒளிந்து போகும். அதனால அவங்களுக்கு சொத்துரிமை வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். மேலும் அவருக்கு அரசு பணி வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து வழங்குறாங்க. அகற்றப்பட வேண்டியவில் வந்து குழந்தை திருமணத்தை வந்து அகற்ற வேண்டும், மனக்கொடை பெறுவதை நிறுத்த வேண்டும், இளைஞர்கள் வந்து தாமே வந்து உழைத்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது எண்ணம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பெரியார் வந்து சொல்லியிருப்பார். இது பெரியார்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனால் இது இப்போவும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது பல இடங்களில். அதை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும்
உயர்ந்த எண்ணம் இளைஞர்கள்ட்டே வளர வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். மேலும் கணவரை இழந்த மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை. கணவனை இழந்த மனைவி மறுமணம் செய்து கொள்வது தீங்கில்லை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்து ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவானது அப்படின்ட்டு சொல்லி இதை முடிச்சிருப்பாரு. இது சின்னதாக ஒரு 4-5 பாயிண்ட் முக்கியமானது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்த சமூக முரண்களை எதிர்த்தவர், கருத்துக்களை மூட்டறுத்தவர், தொலைநோக்கு பார்வையுடையவர், பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அறுத்தெறிந்தவர், சமூக மாற்றங்களை விரும்பியவர், பெண்களை சமூகத்தின் கண்கள் என கருதியவர், பெண் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர், பெரியார் வழிகாட்டுதலால் தமிழகம் என்று தலை நிமிர்ந்து இருக்கிறது அப்படின்ட்டு முடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு 5-6 பாயிண்ட் முக்கியமானது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. தமிழர்களிடம் இன்றும் பரவியுள்ள பெருநோய் என்ன பார்த்தீங்கன்னா மனக்குடை. பெரியார் சமூக முரண்களை எதிர்த்தவர், கருத்துக்களை மூட்டறுத்தவர். அரசின் அனைத்து துறையிலும் பெண்கள் பணியாற்றும் போது தம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருப்பார். பெண் அடிமை ஆனதற்கு சொத்துரிமை முதன்மையான காரணம் அப்படின்ட்டு முடிச்சிருப்பாங்க. அடுத்து மெல்ல மெல்ல மர லட்சுமி அப்படிங்கிறது இது தேவையில்லை, இது ஒரு துணை படம் நமக்கு தேவையில்லை. சொல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி, பகுப்பதம், பகாப்பதம். மொழி அப்படிங்கிறது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. கிளவி அப்படிங்கிறது இரட்டை கிளவி, ஒரு சொல் மட்டும் வருகிறது, ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்ட்டு 3 கொடுத்துருப்பாங்க. தனிமொழின்னா என்னங்கன்னா ஒரு சொல்லு மட்டும் ஒரு பொருளை தந்துச்சுன்னா அது தனிமொழி. வா, கண், செய்தான் அப்படிங்கிறலாம் தனிமொழி. தொடர்மொழின்னா நம்ம யூஸ்வலாக பேசுகிறோம்ல, படம் பார்த்தேன், பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு, இதெல்லாம் தொடர்மொழி. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதுதான் மேக்சிமம் கேட்பாங்க. புதுமொழி. ஓகே, பொதுமொழி அப்படிங்கிறது அந்தமான், அந்த ப்ளஸ் மான். அந்தமான் அப்படிங்கிறது ஒரு தீவை குறிக்கும், சேர்த்து படித்தா. அந்த ப்ளஸ் மான் அப்படிங்கிறது அங்கே ஒரு மான் நிற்கிறது அப்படின்ட்டு வேறு பொருளை தெரியும். இதுதான் என்னது பொதுமொழி. இது புது புக்கில் வேங்கை மற்றும் 8 அப்படின்ட்டு இந்த 2 வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. வேங்கை மற்றும் 8 அப்படின்ட்டு இந்த 2 வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. இந்த பொதுமொழிக்கு இவங்க ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க, இது போதும். இந்த வேங்கை இதுலேயும் இருக்குது, அதுலேயும் புது புக்கில் வேங்கைனா என்னன்ட்டு போட்டிருப்பாங்க. பலகை, பல ப்ளஸ் கை, வைகை, தாமரை அப்படின்ட்டு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததா தான் இருக்கும். வினைச்சொல்னா என்னன்னு நமக்கு தெரியும், புது புக்கில் இருக்கும். வினைமுற்றுனா என்னன்னு தெரியும், தெரிநிலை வினைமுற்றுனா தெரியும், குறிப்பு வினைமுற்றுனா தெரியும், எச்சம்னா தெரியும். எச்சம் 2 வகைப்படும், பேரெச்சம், வினையெச்சம். பேரெச்சம் தெரிநிலை பேரெச்சம், குறிப்பு பேரெச்சம். வினையெச்சமும் அதே மாதிரி 2 வகைப்படும், தெரிநிலை பேரெச்சம், வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இந்த முற்றெச்சம் அப்படின்ட்டு ஒன்று. முற்றெச்சம் அப்படிங்கிறது என்னன்னா வந்தனன் வந்தனல் பாடினல், படித்தனன் தேறினன். படித்த அப்படிங்கிறது முற்று பெற்று வரக்கூடியதான் முற்றெச்சம். இவ்வளோதான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இது இருக்கும், இந்த தொகை சொற்கள். இருவினை, இருதிணை, முத்தமிழ், முப்பால், மூவிடம், மூவேந்தர், நாற்றிசை, நானிலம், ஐந்திணை, ஐம்பால், ஐம்பொருள், ஐம்புலம், ஐம்பொறி அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் முக்கியமானதான், பொருந்தாததுன்ட்டு கேட்பாங்க. அது ஈஸியாக தான் இருக்கும், லைட்டாக ரீட் பண்ணுங்க, போதும். ஓகே, இதோட புக் பேக் அப்படிங்கிறது ஒரு சொல் தனித்து நின்று வந்துச்சுன்னா என்னது, அது தனிமொழி. தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொற்கள். வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று 2 வகைப்படும். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிதால் அது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிதால் அது வினையெச்சம். இந்த இதுக்கெல்லாம் மேலே கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்து எழுதிருங்க. இருவினை, முத்தமிழ், மூவேந்தர், நானிலம், ஐந்திணைலாம். அடுத்தது அவ்வளோதாங்க, இது முடிஞ்சு. இந்த கடைசியில் இது மட்டும் இருக்கும். இந்த இது தமிழ் மொழிகள். ஓகேவா, இதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். கவர் அட் லூஸ் ஆல், பேராசை பெருநஷ்டம். டைமண்ட்ஸ் கட்ஸ் டைமண்ட்ஸ், முள்ளால் முள்ளையீடு. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். ஏலி வலையானாலும் தனி வலை வேண்டும். எம்டி வெசல்ஸ் மேக் கிரேட்டஸ்ட் சவுண்டு, குறைகடும் கூத்தாடும். ஓகேவா, இவ்வளோதான். இதுக்கப்புறம் கம்பராமாயணத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.